Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 7th chapter application of differential calculus அதில் example 7.6ல இருந்து 7.10 வரைக்கும் பார்க்கலாம். Example 7.6 A particle moves along the horizontal distance than its position at any time வந்து given distance ஓடது கொடுத்துட்டாங்க. First question, at what time the particle is at rest? Second வந்து particle எப்போ changes its direction? Third question, find the total distance traveled by the particle in first 2 seconds. இப்போ இதில் என்னன்னா ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்டில் இருக்கிறப்பையும் சரி மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறப்பையும் அதோட வெலாசிட்டி 0. ஸோ பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டுன்னு கேட்குறப்ப அப்போ அதோட வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். வெலாசிட்டின்றது என்ன? டிஸ்டன்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை 0ன்னு போட்டோன்னா டைமோட ஆன்சர் 0 இல்லை 1, அதாவது 1 ஆர் 3ன்னு வருது. ஸோ ரெஸ்ட்லேருந்து அப்போ டைம் வந்து 1 இல்லை 3ல தான் ரெஸ்டில் இருக்கும். நெக்ஸ்ட் எப்போ பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இஸ் டைரக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1 and 3ல ரெஸ்ட் இருக்கிறப்ப அப்போ ஃபர்ஸ்ட் 0 to 1 பார்க்கணும், அப்புறமா 1லேருந்து 3, அப்புறமா greater than 3னா என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 0 to 1க்குள்ளே நம்ம வெலாசிட்டியில் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆன்சர் இப்போ 0.1ன்னு போடுறேன்னு வச்சிங்களேன், நமக்கு ஆன்சர் என்ன வருது? நெகட்டிவ் பாசிட்டிவில் வருது. வெலாசிட்டி வந்து greater than 0. 1 to 3 இப்போ 2ன்னு போட்டோன்னா 2 square 12 minus 24 plus 9 நெகட்டிவ் வேல்யூ வருது. 3யை விட கிரேட்டராக போனால் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 1 and 3ல தான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்னா 0லேருந்து 1 செகண்ட் ப்ளஸ் 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் டீக்கு பதில் 0 போட்டால் என்ன ஆன்சர், 1 போட்டால் என்ன, 2 போட்டால் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு போட்டால் டோட்டலாக 6 meters வருது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வில் பி 6 meters. எக்ஸாம்பிள் 7.7 if you blow air into a balloon வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ நம்ம ஏர் ப்ளோ பண்ணுறப்ப நம்ம அதோட ஏரியாவா வால்யூமே தான் கண்டுபிடிப்போம்னா வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் வந்து 1000 கொடுத்துட்டாங்க. அட் வாட் ரேட் ரேடியஸ், ரேட்டுன்னு வந்தாலே பை டிடி போடணும். ஸோ அட் வாட் ரேட் த ரேடியஸ், அப்போ டிஆர் பை டிடி என்ன? when radius is 7, r வந்து 7. அதே போல் ரேட் அட் சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ் டிஏ பை டிடியும் கேட்குறாங்க. ஸோ ரேட்டுனாலே பை டிடி போடணும். ரேட் அட் சர்ஃபேஸ் ஏரியானா டிஏ பை டிடின்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபார்முலா போட்டுக்கிறேன். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr3. அப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா டிவி பை டிடி இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கிட்டோம் நம்ம. இது வந்து ரேட்டுன்னு கொடுத்தனால டிவி பை டிடி 1000, ஆர் வந்து 7, அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி. ஸோ டிவி பை டிடி 4/3 பை கான்ஸ்டன்ட், ஆர் கியூப்னா 3r², ஆர் பண்ணால் டிஆர் பை டிடி. ஸோ அந்தந்த ஆன்சர்ஸ் போட்டோன்னா டிஆர் பை டிடியோட ஆன்சர் எனக்கு 250/49 cm/s கிடைக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த டிஆர் பை டிடி கேட்டுட்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கம்ப்யூட் பண்ண சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr². அப்போ 4πr² பண்ணால் 2r dr by dt. அந்த dr by dt ஆன்சரை போட்டோம்னா நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கிடைக்குது. ஸோ அது இந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது. 7.8 The price of a product is equal to number of units available by the equation. Pன்றது தான் ப்ரைஸு, எக்ஸுன்ற நம்பர் ஆஃப் யூனிட். Find the rate at which price is changing with respect to when 90 units are availableன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ x 90 and the supply is increasing at the rate. ஓகேவா? அப்போ சப்ளைன்னா என்ன? அதே எக்ஸ் தானே. அந்த dx by dt ரேட்டுன்னு வந்ததுனால 15. சப்ளை அண்ட் ப்ரைஸ் x and p வந்து இஸ் ரிலேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஸ்டினை எழுதிட்டோம் ஈக்குவல் டு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x 90 dx by dt கொடுத்துட்டு dp by dt கேட்குறாங்க. அப்போ pxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன? இப்போ pயை காமனாக x + 3 மைனஸ் இங்கே வரும் p ஈக்குவல் டு 234 + 16x by x + 3. அப்போ dp by dt இஸ் ஈக்குவல் டு இது u by v மெத்தட் பை v². ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள v அப்படியே போட்டுக்கிட்டேன். மேலே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 16x பண்ணால் 16x வரனால dx by dt மைனஸ் மேலே உள்ள டம் அப்படியே போட்டுக்கிட்டேன். கீழே உள்ள டம் எக்ஸை பண்ணால் 1, x வரனால dx by dt. அப்போ இது 16 × x + 3 234 + 16x. அப்போ இந்த மைனஸ் என்ன உள்ள பண்ணுறோம், 16x கேன்சல் ஆகிடும், நம்பர் dx by dt வருது. dx by dtக்கு பதில் 15, xக்கு பதில் 90 போட்டோன்னா ஆன்சர் -0.32. அப்போ ப்ரைஸ் இஸ் டிக்ரீசிங் அட் திஸ் ரேட்.
நெக்ஸ்ட் சால்ட் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட்லேருந்து போர் ஆகுது, அதோட ரேட் 30 cubic meter ரேட்னு வந்தனால பை டிடி போடணும். அப்போ அதோட வால்யூம் மேலேருந்து சால்ட் போடுறப்ப அப்போ டிவி பை டிடி வந்து 30. நெக்ஸ்ட் அது வந்து ஒரு கோன் ஷேப்பில் வருது, சர்க்குலர் பேஸ் இருக்கு, ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஹைட்டு டயாமீட்டர் ஈக்குவல்னா டயாமீட்டர்னா 2r, ரேடியஸ் 2 times ஆஃப் ரேடியஸ், ஹைட் அப்போ ஆருக்கு பதில் h/2ன்னு போடலாம். How fast is the height of the pile increasing when pile is 10 meter high? இது 10 meter high பண்ணுறப்ப எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது? அப்போ dh by dt கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h, 1/3 pi கான்ஸ்டன்ட் r ஸ்கொயர். ஆருக்கு பதில் நம்ம இங்கே என்ன போடலாம்? h/2ன்னு போடலாம். இங்கே வந்து அதனுடைய டயாமீட்டர் பேஸ் வச்சு கேட்குறதுனால நம்ம இங்கே r எல்லாத்தையும் h வச்சு மாற்றிக்கிறோம். அப்போ pi/12 h cube வரும். அப்போ dv by dt equal to pi/12 h cube பண்ணால் 3h square dh by dt. அப்போ ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணால் dh by dt ஓட ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் 2 வேரியபிள்ஸ். ஒரு ரோடு ரன்னிங் நார்த்து டு சவுத்தில் ரன் ஆகுது, அதுதான் இந்த கோடு. நார்த்து டு சவுத் வந்து ரன் ஆகுறப்ப அது எப்படி போனால் கோயிங் ஈஸ்ட் டு வெஸ்ட் அட் எ பாயிண்ட் பி. A car is driving north along first road and car B வந்து driving east along second road. ஒரு பர்டிகுலர் டைமில் A வந்து 10 kilometers to the north of B and traveling இது வந்து 80 km/h, while car B வந்து 15 km to the east of B, traveling அதோட ஸ்பீட் 100 km/h. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கார் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஏ காரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா அப்போ ஏ கார் 10 km, எக்ஸ் 10 km. அப்போ அதோட ஸ்பீடை வந்து dx by dtன்னு எடுத்துப்பேன் 80. கார் பியை ஒய் 15 எடுத்துக்கிட்டேன்னா dy by dt 100. ஸோ எனக்கு இப்போ 4 வேல்யூ தெரியும். இப்போ இது பித்தாகரஸ் தியரம் படி x² + y² ஈக்குவல் டு என்னன்னு வரும்? z². அப்போ அந்த 10 15 போட்டோன்னா z²ஓட ஆன்சர் 5√13 கிடச்சிடும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, x வரனால் dx by dt + 2y, y வரனால் dy by dt ஈக்குவல் டு 2z dz by dt. 2 எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறோம். அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் dz by dtயோட ஆன்சர் 127.6 km/hன்ற ரேஞ்சில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 7.6லேருந்து 7.10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.